வணக்கம். கலைவாணரும் மக்கள் திலகம் யோசிக்கிறப்பே நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இதை ஒப்பிட்டே பேசலாம். ஏன்னா அள்ளி கொடுக்குற அந்த வள்ளல் குணம் ரெண்டு பேர்ட்டையுமே உண்டு. குறிப்பாக கலைவாணர்கிட்டருந்து கூட இவர் அந்த சில விஷயங்களை அவர் படிச்சிருக்கலாம். அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படி இருந்தது. உதாரணமாக கலைவாணர் குரு மாதிரி திகழ்கிறார். யாருக்கு? எம்ஜிஆருக்கு. கல்கத்தாவில் ஒரு முறை படப்பிடிப்பு நடக்கிறப்ப எல்லாரும் ரயிலில் போகிறாங்க. அப்போ எம்ஜிஆர் ரொம்ப அழகாக இருப்பாராம், சிவப்பாக. எல்லோரும் அப்படியும் அவரை அந்த கூட்டத்திலே தனியாக திரிவாராம். கலைவாணர் தலைமையில் தான் டீம் போகுது. அப்போ ஒரு இடத்துல வண்டி நிற்கிது. அடுத்த பெட்டியில் இருந்த எம்ஜிஆர் இறங்கி பார்க்க வர்றாரு. நடுவழியில் என்னது அந்த சேருஞ்சகதியமாக இருந்தோடனே அவருடைய செருப்பு பிஞ்சு போகுது. ஒத்த செருப்பு பிஞ்சு வச்சு நீ என்ன செய்யுது அப்படின்ட்டு ரெண்டையும் தூக்கி போட்டு வந்துட்டு காலெலாம் கழுவிட்டு, அண்ணே கல்கத்தா போனோடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை ஒரு செருப்பு வாங்கணும்னே அப்படின்னாராம். வாங்கினோம் தம்பி அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கல்கத்தாவில் போய் இறங்கிட்டாங்க. ரெடியாகி எம்ஜிஆர் சொன்னாராம், போய் செருப்பு வாங்கிட்டு வந்துடும்னே. உன் அளவு கிடைக்குதுன்னு நம்ம தெரியலையாப்பா, ஒன்று செய்கிறியா, இந்தா இதை பாரு இந்த செருப்பை அப்படின்னு ஒரு பெட்டியில் எடுத்து கொடுத்துருக்காரு. எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி. என்னென்னா இவர் அந்த பிஞ்சு போச்சுன்னு போட்டு வந்தார்ல, அந்த செருப்பு தான் அது. கொஞ்சம் இவர் அப்படி பார்த்துருக்காரு. என்ன பார்க்குற ராமச்சந்திரா, இது நீ அங்கே போட்டு வந்தேல அந்த செருப்பு தான். எவ்வளோ பயன்படுத்தி பார்க்கணுமாப்பா. நம்மெல்லாம் நிரந்தர வருமானம் இல்லாதவங்க. நான் தான் என்ன பண்ணேன், நீ உதறி போட்டு வரவுமே ஒரு ஆளை விட்டு அதை எடுத்து கழுவ சொல்லி தைக்க சொல்லி அதுக்கு பாலிஷ் போட்டு வச்சுருக்கேனப்பா. எம்ஜிஆருக்கு அப்படியே கண்ணு கலங்கி போச்சாமுங்க. பாருங்களேன் எப்படியான ஒரு பாடம்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்குறேங்க. முந்தியெல்லாம் வீட்டில் தையல் ஊசி இருக்கும். அம்மா அதை தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிழிஞ்ச சட்டையை தைச்சி போட்டுருவாங்க. இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம விளையாடுறப்ப ட்ரௌசர் கிழிஞ்சு போகும். அதுக்காக போய் புதுசு எடுக்கிற அளவுக்கு இருக்காது வசதி. டக்குன்னு அதை பயன்படுத்தலாம்பாங்க. எம்ஜிஆர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் சக்கரவர்த்தி திருமகளில் அருமையாக சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. மதுரை வீரன் படத்தில் அப்பாவும் மகனுமா அடையப்பா அந்த காமெடிக்கு ஈடேது இணையது. அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் இன்னும் பல படங்கள் சொன்னாலும் கூட தியாகராஜ பாகவதற்கும் முந்தி அந்த நாடக உலகத்தில் ஜாம்பவானார் திகழ்ந்தவர் கலைவாணர். எங்கேருந்து வந்தாருன்னா டிகேஎஸ் சகோதரர்களுடைய நாடகக்குழுவிலேருந்து வர்றாரு. அப்போ எம்ஜிஆர் அவருடைய அள்ளி கொடுக்கக்கூடிய திறமையை பார்க்குறாரு, அவருடைய நகைச்சுவையை பார்க்குறாரு, ஆளுமையை பார்க்குறாரு. பிற்காலத்தில் எம்ஜிஆர் முதல்வரான பிறகு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, இன்றைக்கு கலைவாணர் இருந்து உங்கள் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை வந்தால் நீங்கள் அவருக்கு எந்த பதவியை கொடுப்பீர்கள்? அதாவது எந்த போஸ்ட், எந்த மந்திரி பதவியை கொடுப்பீர்கள்? அறநிலைத்துறையா, தமிழ் வளர்ச்சித்துறையா, கல்வியா அப்படின்னு எந்த துறையை அவருக்கு போர்ட்ஃபோலியோ எதை கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அண்ணன் உயிரோடு இருந்தால் அவரில் முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்கள் அவர் மேலே. ஏன்னா கலைவாணர் அத்தனை திறமை உள்ளவருங்க. நாடகத்தில் நடிக்க தெரியும், இசை வாசிக்க தெரியும், ஓவிய வரைய தெரியும், ஸ்க்ரீன் செட்டப் தெரியும், திரைக்கதை எழுத தெரியும், டைரக்ட் பண்ண தெரியும். இது எல்லாமே எம்ஜிஆர் அவர்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு கொலைகேஸுக்காக போயிட்டு முதல்ல எடுக்கிற படம் மணமகள்னு எடுக்கிறாருங்க. அந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள் இத்தனை திறமை. அது மட்டும் இல்லைங்க, படம் எடுக்கப்படுறப்ப இவர்கிட்ட கேட்பாங்களாம், நீங்கள் எப்போ நடிக்கிறீங்கன்னு. இல்லை, படத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன், நான் தேவையான சீனை வச்சு நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிம்பாரான். இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட ஒரு பெருந்தன்மை என்ன தெரியுங்களா? ஒரு முறை அவரும் அவரோட எப்போவும் கூடவே இருப்பாங்க உடுமலை நாராயணகவி, சிஎஸ் பாண்டியன், காக்கா ராதாகிருஷ்ணன், புலிமுட்டு ராமசாமி, ஒரு குழுவே இருப்பாங்க, டிஏ மதுரம். இவங்கெல்லாம் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மனநல மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கே ஒருத்தருக்கு கைகாலில் செயினை போட்டு அவர் மனநிலை பிறந்ததால் பாதிக்கப்பட்டு இருக்கார். சாப்பாடெல்லாம் வச்சுருக்கு, சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துருக்கார் ஏக்கத்தோடு. என்ன சார் கேட்டார், இவர் யார் அப்படின்னு. ஒரு படம் பேர் சொல்லி அந்த படம் எடுத்தார்ல, அவர் தான் அவர், அந்த தயாரிப்பாளர். அவர் அப்படி இருக்கார்.
சரி வாங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த படத்தை போட சொல்லி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த படத்தை ஓட வைப்போம், இது ஓடாத படம் தானே, ஓட வைப்போம்னு சொல்லி அந்த படத்தை அந்த உரிமையை வாங்கி அதில் 2 பாட்டு 4 காமெடி சீன் சேர்த்து அந்த படத்தை அருமையாக ஓட வச்சு அதில் வந்த பெரும் தொகையை கொண்டு போய் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த மருத்துவமனைக்கு போய் அவர் முன்னாடி அப்படியே மூட்டை மாதிரி கொட்டினாராங்க என்எஸ் கிருஷ்ணன். நம்புறீங்களோ இல்லையோ, அவருக்கு ஒரு நிமிஷத்தில் பைத்தியம் தெளிஞ்சு போச்சாங்க. இது நான் உண்மையிலேயே ஒரு இதில் படித்தது. இது முதல் தேதியாக பணமாக இந்த 2 படமாக எனக்கு தெரியல. எந்த பணம் நஷ்டமானதுனால அவர் மனநிலை பிறந்ததோ அந்த பணத்தை அவருக்கே கொண்டு கொடுத்து எந்த பணமும் வாங்கிக்கிறாம அவரை மீட்டெடுத்தாருங்க கலைவாணர். இதுதான் கலைவாணர். எப்படி யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அவர்களும் அதே போல தான். அந்த ஒரு செட்டில் பாட்டு முடித்து வெளியே வராரு, எல்லாம் துணை நடிகர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாரு, அண்ணே இன்னையோட செட்டு இது பண்ணுறாங்க, நாளையிலேருந்து ஷூட்டிங் இல்லை, சாப்பாட்டுக்கு இதாக இருக்குண்ணே. அப்படியா, அந்த எப்போவுமே ஃபுல் கை சட்டையில் அந்த சட்டை மடிப்பு ஒன்லையுமே 100 ரூபா வச்சுருப்பாராங்க. அதை எடுத்து கஷ்டப்படுற காலத்தில் 10 ரூபா வச்சுருப்பாராம், பின்னாடி 100 ரூபா வச்சுருப்பாராம். அதை எடுத்து கொடுத்துட்டு அந்த டைரக்டரை கூப்பிட்டுருக்காரு, இந்த பாட்டு சீனை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்போமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எடுப்போன்னே, நல்லா எடுப்போம், சரி அப்போ ஒன்று செய்யுங்க, செட்டை கலைக்க வேண்டாம் இருக்கட்டும், சப்பா இன்னொரு 15 நாளைக்கு செட்டு இருக்கட்டும்பா, அவர் திருப்பி நடிச்சாரங்கிறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் அலை மாதிரி பரவுது. எல்லாரும் இப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க. லேசாக திரும்பி பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறாருங்க. இதுதான் இவற்றுக்கூடிய மனிதாபிமானம். இன்றைக்கும் கூட நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தேன், எல்லா இதுவும் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. யார் கொடுத்தா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் இவரும் சரி, கலைவாணரும் சரிங்க. அது மட்டும் இல்லை, கலைவாணருடைய கடைசி காலத்தில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தப்போ எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் கொஞ்சம் மயக்கமாக இருந்த மாதிரி இருந்தார். மயக்கம் தெளித்து எந்திரிச்சு பார்த்தா ராமச்சந்திரன் வந்துட்டு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாம், நீங்கள் அப்போ கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாங்க. இந்தா தலானி கடியில் இவ்வளோ பணம் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் கொடுக்கறது தான் அவருடைய வழக்கம், அப்படி தான் கொடுத்துருப்பாப்புல, போ இதை போய் 10 ரூபாயை மாற்றிட்டு வா, என்னை பார்க்கறவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாராம். கொடுப்பதனால் அவர்களுக்கு பேர்னு சொல்லக்கூடாது, அந்த மனத்தால் அவர்களுக்கு பேர். அதனால தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். பார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். கலைவாணரும் மக்கள் திலகம் பற்றி நிறைய செய்திகள் பேசலாம். ஒரு அரிய செய்தி இருக்குது, அவர் சிலைக்கு மாலை போட போனது, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.